நம்ம மத்தியில் இன்றைக்கு சாட்சி கொடுக்க செய்து வந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரன் எம்டி ராபின்ஸ்டன் அவர்கள் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு சகோதரன். அவர் ஏற்கனவே நாம் பல வருடங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரியில் ஒரு ரிட்ரீட் நம்ம நடத்தணும் ஐஎஸ்பிஎஃப்ல இருந்து. அதில் சகோதரன் ஏற்கனவே நமக்கு செய்திகளை கொடுத்துருக்காங்க. அங்கே வச்சு தான் நம்ம நாகர்கோயிலில் ப்ரேயர் ஃபெலோஷிப் அன்றைக்கு நாம் ஆரம்பித்தோம். சகோதரன் நம்ம சகோதரி மகேஸ்வரி அவர்கள் ஏஓவாக கோயில்பட்டியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் சகோதரன் எம்டி ராபின்ஸ்டன். சகோதரன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு தன்னை சகோதரன் ஒப்பு கொடுத்துருக்காரு. ஒப்பு கொடுத்துட்டு போலீஸில் நிறைய ப்ரேயர் ஃபெலோஷிப்ஸை சகோதரன் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அதோடு கூட இப்போ பெத்தேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மினிஸ்ட்ரீஸை சகோதரன் தூத்துக்குடியில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சுவிசேஷகராக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரன் நம்மிடையே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு இன்றைய நாளிலே இசைந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சோதனை நம்ம இந்த நாளில் அவருக்கு வார்ம் வெல்கம் சொல்லி வரவேற்போம். இப்போது சகோதரன் எம்டி ராபின்ஸ்டன் அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தி கொண்டு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆயுள் காப்பீட்டு கழக ஜெப ஐக்கிய நண்பர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம். கன்னியாகுமரியிலே மாத்திரமல்ல, நான் பேசுறது தெளிவா கேக்குதா பிரதர் மாதவகுமார்? கேக்குது. கிளியரா இருக்கா பிரதர் சீனிவாசன்? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு பிரதர், கிளியரா இருக்கு. தேங்க்யூ. சிஸ்டர் டெய்சி கிளியரா இருக்கா? ஓகே, சரி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். கன்னியாகுமரியிலே மாத்திரமல்ல, திருநெல்வேலியிலே 2010-11 பேசியிருக்கிறேன் என்னுடைய கிருபையினாலே. 2015ஆம் ஆண்டு மதுரையிலே ஆயுள் காப்பீட்டு கழக ஜெப ஐக்கியத்தினுடைய ஒரு ஆண்டு நிறைவு ஜெபத்திலே கர்த்தர் பேச உதவி செய்தார். இந்த நாளிலும் தேவனுடைய பிரதான கிருபையினாலே உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய செய்தியை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த மகாபெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அழைத்த அருமையான மாதகுமாரனுக்காக ஜெப ஐக்கிய நண்பர்கள் யாவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான், திருப்பாதம் நம்பி வந்தேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவ சமூகத்தை நாடி நாம் செபிப்போம், பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன்.
தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்ப துன்ப நேரத்திலும் சேர்ந்து என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்ப துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமேலோ சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஜனங்களாகி எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வத்தினுடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்கத்தக்கதாக இந்த காலை வேளையில் உடைய இன்ப பிரசன்னத்தினால் உடைய ஆவியின் மகிமையினால் எங்களை நிரப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம். பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து, தகப்பனை கேட்கிற வார்த்தைகளுக்கு நாங்கள் முற்றிலுமாக எங்களை ஒப்புக் கொடுத்து அநேகம் ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தாவை மாற உம்முடைய ஜனங்களுக்கும் அடியார்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிக்கலை? அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமென். செய்தியினுடைய தலைப்பு எதற்காக அழ வேண்டும்? எதற்காக அழ வேண்டும்? எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு துர்ச்செய்தியை கேட்ட பொழுது இஸ்ராயல் ஜனங்கள் அழுதார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நாள் சமீபித்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் நாம் தேவ சமூகத்தில் எதற்காக கண்ணீர் சிந்தி கதற வேண்டும் என்பதை அறிந்து அதற்காக நாம் அழுது ஜெபிப்போமையானால் ஒரு பெரிய நன்மையும் மகிழ்ச்சியும் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய பட்டணத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்கே உண்டாகும். பிள்ளைகளே, ஏனென்றால் அழுகையோடு கூடிய மன்றாட்டு ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வாசிக்கலாமே ஒரு வசனத்தை. சங்கீதம் 126 5, 6 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 126 5, 6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்.
ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அழுகையோடு கூடிய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் தராமல் விடுவதில்லை. எனவே இந்த நாட்களிலே நாம் எதற்காக அழுது தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் பெற்று மகிழலாம். வாசிக்கலாம். முதலாவது நான் இதற்காக அழ வேண்டும். வாசிக்கலாம். ஒரு பகுதியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா 13 அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 13, 34, 35. எருசலேமே, எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எருசலேம் பட்டணத்தினுடைய சில தவறான அருவருப்பான காரியங்களை பார்த்து எச்சரிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் சொல்லுகிறார். இப்பொழுது சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே எருசலேம் மக்களுக்காக தன் பின்பாக அழுது வந்து கொண்டிருந்த பெண்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். லூக்கா 23, 26 28 வரைக்கும். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். போதும். தேசத்தின் சேமத்திற்காக அழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேசத்தின் சேமத்திற்காக அழ வேண்டும் என்று சொல்லி 1ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே பேசின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும். தேசத்தின் அவலநிலையை பார்த்து, தேசத்தின் அக்கிரமங்களை பார்த்து, தேசத்தின் பாவத்தை பார்த்து, தேசத்தின் அவலநிலையை பார்த்து திறப்பின் வாயிலில் நின்று கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு சில கூட்ட மக்களை தேவன் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறார். எனவே முதலாவது நான் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் தேசத்தின் சேமத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் வேதம் சொல்கிறது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை ஒரு வாசியை பார்க்கலாம். 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த நாட்களில் தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காக அழுது புள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தேசத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்க்கிறோம், கேட்கிறோம், செய்தித்தாள்களை படிக்கிறோம். பயங்கரமான சூழல்களில் தேசம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே தேசத்தின் சேமத்திற்காக சிறப்பின் வாயிலில் நின்று அழுது ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவ பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆண்டவர் அடையாளம் போட விரும்புகிறார். அது என் மீது உங்கள் மீது விழட்டும்.
தேசத்தின் சேமத்திற்காக அழுது புலம்புகிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களுக்காக ஜெபிப்பது நல்லதுதான். நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறது நல்லதுதான். அதை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் குறிப்பாக தேசத்தின் சேமத்திற்காக திறப்பின் வாயில் என்று அழுது ஜெபிக்கிற ஜனங்களுடைய நெற்றிகளிலே நீ முத்திரை போடு என்று சொல்லி அடையாளமிடு என்று சொல்லி ஆண்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் நானும் சேர்வதற்கு இந்த நாட்களிலே ஆயத்தமாவோம். தேசத்திற்காக அழுகிற ஒரு கூட்டம், தேசத்தின் அவலநிலைக்காக அழுது புலம்புகிற ஒரு கூட்டம் தேவன் விரும்புகிறார். தேவ ஜனம் எனவே அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் மாறுவோம். என்னுடைய தனி ஜபத்தில் நான் அனுதினமும் தேசத்திற்காக அழாமல் எழுந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேசத்துடைய சேமத்திற்காக கண்களில் கண்ணீர் வராமல் ஜபத்திற்கு நான் எழுதுறது கிடையாது. தேசத்தின் சேமத்திற்காக நாம் ஜெபிப்போம். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக எதற்காக நான் அழுது ஜெபிக்க வேண்டும்? வாசியங்கள் பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் முதலாவது, திருச்சபை பிள்ளைகள், நமக்கு தெரிந்த சொந்த பந்த பிள்ளைகள், நண்பர்களுடைய பிள்ளைகள், தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் அழ வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு பாவியான பெண்ணுடைய செயல்பாடை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அது சகோதரி தேவ சமூகத்துல செய்கின்ற காரியங்களை பார்க்கிறோம். ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணணும்? ஏன் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணணும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்தாயிருக்குமே. 10வது வசனம். பாவமானது இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். 10வது வசனம். இப்படி இருக்கு. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. பாவம் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது பலவித இச்சைகளுக்கு நான் அடிமையாக இருப்பேன். பாவம் என் ஆத்மாவை கொல்லும். பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் அருளாக இயேசு வானுலகை விடுத்து சாதாரண பூமியிலே மனிதனாக அவதரித்து தேவப்பிள்ளையிலே சிலுவையிலே இந்த மகாபெரிய ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார், சிலுவை மரணத்தின் மூலமாக. எனவே இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்முடைய பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே அழுது புலம்ப வேண்டும். தேவ சமூகத்தில் இருந்து அழுது கொண்டிருந்த அந்த பாவியான பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து இரட்டிப்பான நன்மை பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அழுகையை ஆண்டவர் பார்த்து இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 48 மன்னித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. மன்னித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார்.
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். கண்ணீர் ஜெபம் பிள்ளைகளை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த சகோதரிக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இரண்டாவது, சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத அது தெய்வீக சமாதானத்தை பெற்றவளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக அவள் கடந்து செல்கிறார். எனவே இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, சொந்த பந்தங்களின் ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு ஏழை உதவித்தாய் இருந்தார்கள். ஒரே பையன்தான். 10 வயசுல அப்பா இறந்துட்டார். கஷ்டப்பட்டு இந்த பையனை வளர்த்தாங்க. ஆனா அந்த பையன் வாலிப வயதில் அடையும் பொழுது கெட்ட நபரோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டான். அவனுக்காக அனுதினமும் ஆண்டு சமூகத்திலே அழுது அந்த தாயார் கண்ணி வெடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருந்தான். 28 வயது ஆகிவிட்டது அவனுக்கு. ஒரு நாள் காலையில அவன் கிளம்பி செல்லும் பொழுது சர்ச்சுக்கு கடமைக்காக வருவான். காலையில் எழுந்தெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டான், பைபிள் படிக்க மாட்டான். அன்றைய காலத்து தாயார் அலுவலகம் செல்வதற்கு முன்பாக, கம்பெனிக்கு வேலை செல்வதற்கு முன்பாக, தம்பி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இந்த பைபிள் அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு போயா அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு வந்ததே கோபம். நீ ஜெபிக்கிறிய, உனக்கு என்ன நன்மை உண்டானது? நீ அழுதல் ஜெபிக்கிறிய, உனக்கு என்ன காரியம் நேர்ந்தது? 10 வயதுல என்ற தகப்பனாரை இந்த கடவுள் எடுத்துக்கொண்டாரே, அவருக்கு இரக்கமில்லையோ? நான் படுகிற வேதனை அவருக்கு தெரியவில்லையோ? எனக்கு இந்த ஆண்டு தேவையில்லை, நீ வைத்துக்கொள் உன்னோடு என்று வேகமாக பேசிவிட்டு கம்பெனி சென்று விட்டான். தாயாருடைய இருதயம் நொந்தது. ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அந்த மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டு என் பிள்ளை எப்படி அதிர்ச்சிங்கப்பா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டு ருசிக்கணும் ஆண்டவரே. கம்பெனிக்கு போனா கம்பெனியில 4 ஃப்ளோர் உண்டு. இவன் வேலை பார்க்கிறது 4வது மாடி. லிப்ட் இருக்கு. லிப்ட்ல ஏறான். லிப்ட்ல ஏறும் பொழுதே ஒரு வாலிபன் வாலி நிறைய தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த லிப்ட்ல அவனோடு ஏறுகிறான். இன்னொரு வாலிபன். இந்த பையனுக்கு அந்த வாலிபனை பார்த்த ஞாபகம் இல்லை. உன்னை கேட்கிறான், நீங்க இந்த கம்பெனிலாம் வேலை பார்க்குறீங்களா? அவங்கள பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றான். நீ என்னை பார்த்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை அந்த வாலிபன் சொல்லுகிறான். உடனே தண்ணி எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? 2nd ஃப்ளோர்ல தான் தண்ணி இருக்குதே, நீங்க 2nd ஃப்ளோர் தானே போறீங்க, 2nd ஃப்ளோர்ல தண்ணி இருக்குது, ஏன் தண்ணி எடுத்து போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் வாலியில. அந்த வாலிபன் சொல்ல, தண்ணீர் அல்ல, உன் விதவை தாயாருடைய கண்ணீர், தேவ சமூகத்துக்கு எடுத்து செல்கிறேன், நான் அவருடைய தூதன் என்று சொல்லி மறைந்து விட்டான். அவ்வளவுதான். 4வது மாடிக்கு ஏறிக்கொண்டிருந்தவன் 2வது மாடியில் இறங்கி மீண்டும் மேனேஜர் ரூமுக்கு வந்து, ஐயா எனக்கு அவசரமாக ஒரு நாள் லீவு தேவை என்று சொல்லிவிட்டு நேரே பைக் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். தாயார் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உதவி தாயார் கண்ணீரோடு பாதத்தில் விழுந்தான். ஆண்டு பக்கமாக திரும்பினான். நல்லொரு வாழ்க்கை ஒன்று அவனுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே நாம் அழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவன் விரும்புகிறார். எத்தனையோ பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய பசுத்தத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாம் அழுது ஜெபிப்போம். 3வது எதற்காக நாம் அழுது ஜெபிக்க வேண்டும்? வாசிக்கலாம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். என்னிலுள்ள பராக்கிரமசாலியாகிய என்னுடைய எல்லோரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமார்த்தியாகிய கன்னிகையை மிதித்தார். இவைகளின் நிமித்தம் என் கண்ணே நீராய் சொல்கிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். ஐயா, பிள்ளைகள் பாழாய் போகாதிருக்க அழ வேண்டும். அநேக வேளைகள் நாம் கேட்கிறோம், நல்லா இருந்த பிள்ளைங்க, நல்லா இருந்த பையங்க கெட்டு போயிட்டாங்க. நல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளை, ஊழிய வாங்கி உள்ள பிள்ளை, கர்த்தருக்கு பயந்த பிள்ளை கெட்டு போயிட்டாங்க. கேட்கிறோம் அல்லவா? எனவே 3வது நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம், பிள்ளைகள் பாழாய் போகாதிருக்க நாம் அழுது ஜெபிக்க வேண்டும். பகைஞன் மேற்கொண்டதினால்
என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள் என்று எரேமியா எழுந்து புலம்போது தான் வாசிக்க கேட்டோம். யார் அந்த பகைஞன்? எடுத்து வாசிங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:8 வாசிங்க. இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமது பிராண பகைஞனாகிய பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நமது பிள்ளைகளுக்கு எவைகளை நமது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும்? நாம தான் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சிறு பிள்ளைகள்னா கற்றுக் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு பெரிய பிள்ளைகள்னா நம்ம வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமிச்சா அந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை சிறு பிள்ளைகளோ எத்தனை பிள்ளைகளே ஆனால் நீங்க வீட்டுல நலமானதை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தமில்லை என்றால், தெருவிலே வீட்டு வாசற்படியிலே தீமையான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பிசாசானவன் காத்திருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். முதலாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் போதும் அப்படின்னா விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது பிள்ளைகளுக்கு விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோராகி நாம், பெரியவர்களாய் நாம் விசுவாசத்தை தரித்திருந்து அந்த விசுவாச வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு வசனத்தின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே, சம்பவங்களின் அடிப்படையிலே, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது இன்னும் வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சத்தத்தை கை கொண்டிரு. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுற வாலிபனுக்கு, ஊழியக்காரன், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கணுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இல்லை. அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணும், வாழ்ந்து கற்றுக்கணும், அதை கற்றுக்கொள் சொல்லணும். என் பிள்ளைகளிடம் நான் தான் சொல்லுவேன், அப்பா அம்மா வாழ்ந்து காமிக்கிறது கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கைக்கு ஆசுவாகமா இருக்கும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1:4 வாசிங்க பார்க்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பாத்தீங்களா? மாயமற்ற விசுவாசம். பவுல் அவன்கிட்ட பார்க்காரு, தீமோத்தேயு அந்த வாலிபட்ட பார்க்காரு. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாயமற்ற விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை கற்றுக்கொண்டார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே அவர் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டறியும்படி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, இல்லையே உன்னை குறித்து முன்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. தீமோத்தேயுக்கு எழுந்தாரான பவுல் இந்த விசுவாசத்தை பாட்டிக்கிட்டையும் அம்மாட்டையும் கத்துக்கிறார் தீமோத்தேயு. பிள்ளைகளே, எனவே ஒரு பாட்டி நீங்க இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அத்தை இருக்கலாம், சித்தி இருக்கலாம், நீங்க சித்தப்பாவும் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை சிறு பிள்ளைகள் நமக்கு இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை பாலை கொடுப்பது போல கொடுக்க வேண்டும். நாம் தான் கற்றுக் கொடுக்கணும். தீமோத்தேயுக்கு அவங்க அம்மாவும் பாட்டி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாக நிற்கிறான். பிள்ளைகளே, அப்பொழுது பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகளை பாழாக்க முடியாது. இரண்டாவதாக நான் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஜெபத்தின் மூலம் கிருபையில் பலப்பட கற்றுக் கொடுக்க வேண்டும். கிருபை எங்க கிடைக்கும்? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது.
அப்படியானால் அந்த கிருபையை பற்றி கொள்ளும்படியாக ஜெபத்திலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கணும். முதல்ல நம்ம பெற்றோர்களை நாம் முதல்ல ஜெபத்தில் விழித்திருக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் ஆபீஸ் போக மாட்டேன், 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். சில நல்ல தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்கணும். அதில் அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகளே, ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். இன்றைக்கு அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது மாத்திரமே நம்முடைய பிள்ளைகள் பிசாசினால் பாழாக்கப்படாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்து நடத்துவார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கோயம்புத்தூர்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 வாலிபர்கள் படித்தார்கள். 2 பேர் பார்ட் டைம் ஊழியம் பண்ணக்கூடிய பெற்றோருக்கு பிள்ளைகள். ஒரு பையன் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்கிற ஈரோடை சார்ந்த ஒரு ஊழியக்காருடைய மகன். ஒரு பையன் தூத்துக்குடி, இன்னொரு பையன் எந்த ஊழியம் தெரியல. 3 பையங்க. இவங்க 3 பேரும் ஊழியக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு டீ குடிக்கிறதுக்கு எங்க போவான்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு பைக்ல போவாங்களாம். பாருங்க பிள்ளைகள் எப்படி பாழாய் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு நாள் இவங்க ஊட்டிக்கு பைக்ல போகும்போது ஒரு இடத்துல நின்று நைட்ல சாயங்கால நேரத்தில் கிளம்புறாங்க. நைட் ஆயிடுச்சு. ஒன் பாத்ரூம் போறதுக்காக பைக்கை நிப்பாட்டுறானுங்க. இருட்டா இருக்கு. 2 பசங்க ஒரு இடத்துல நிக்கிறான். இந்த ஈரோடு ஃபுல் டைம் ஊழியத்தை சார்ந்த அந்த பையன் கொஞ்சம் தள்ளி போய் இருட்டுக்குள்ள ஓரமா நிக்கிறான். திடீர்னு அவன் போன டைரக்ஷன்ல இருந்து சத்தம் கேக்குது. அலறல் சத்தம், ஒரு மரண ஓலம் கேக்குது. இவனு 2 அடிச்சு படைஞ்சு பரட்டி அங்க போய் ஓட்டி பாக்குறாங்க. அவனை ஆளை காணும். உள்ள பயங்கர பள்ளம். உனக்கு பயந்து போய் கூட்டு பார்க்கணும். பேரை சொல்லி கூட்டு பார்க்காங்க. சத்தம் இல்ல. உடனே அதில் பைக் எடுத்துட்டு பக்கத்துல போலீஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடிக்கடி போயிட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் நேரே ஓடுறாங்க. ஓடி போய் சொன்னா அவங்க போலீஸ் ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு 100 அடி பள்ளம் உள்ள கிடக்கு. அது தெரியல அவனுக்கு. உள்ள இறங்கி ரிஸ்க் பீப்புள்லாம் உள்ள இறங்கி போய் பாக்குறாங்க. அந்த பையனை சடலமாக தான் வெளியே எடுத்தார்கள். பாழாக்கி விட்டான் பிசாசு. பிள்ளைகளே, ஈரோடில் அந்த பையனுடைய அடக்காராதனை நடக்கிறது. இந்த 2 பையங்களும் அந்த அடக்காராதனை நிற்கிறான். அந்த பெட்டி பக்கத்தில் நிற்கிறான். அந்த ஈரோடு மாணவனுடைய மரித்து போன அந்த மாணவனுடைய பெற்றோர்கள், ஊழியர்கள், அந்த தாய் கதறுகிறாள். மகனே, நீ அழுததுக்கு, நீ இறந்து போனதுக்காக அளவில்லை, உன்னை பறிகொடுத்து விட்டதுக்காக அளவில்லை. ஆனால் நீ ஆண்டுடைய அன்பை ருசிக்காமல் பிசாசின் வஞ்சனையிலே வீழ்ந்து மரித்து போனாயே, நான் உன்னை எங்கே வந்து பார்ப்பேன்? உன்னை பரலோகத்தில் நான் சந்திக்க முடியாது என்று கதறி அழுதார்கள். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட தூத்துக்குடியிலிருந்து சென்ற அந்த மாணவன் அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு தூத்துக்குடியில் ஊழியனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பிள்ளைகளே, பகைஞன் மேற்கொண்டதினால் பிள்ளைகள் பாழாய் போகாதபடிக்கு சிறப்பின் வாயில் இந்த அழுது ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். 4வதாக வாசிக்க பார்க்கலாம். புலம்பர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ராத்திரியிலே முதற்காமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. பிள்ளைகளுடைய ஜீவன் காக்கப்பட அழ வேண்டும். பகைஞர் மேற்கொள்ளாதபடிக்கு அழ வேண்டும். இங்கே பிள்ளைகளுடைய ஜீவன் காக்கப்படும்படியாக அழ வேண்டும். ஆங்கில வேதாகமத்திலே ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடுகிற என்பதை இரவிலே கதறி அழு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை பசியினால் குற்றுயிராய் கிடக்கும் உன் பிள்ளைகளின் ஜீவனுக்காக. இது ஆகார குறைவினால் ஏற்பட்ட ஒரு பசி அல்ல. தேவனுடைய வார்த்தைகளால் போஷிக்கப்படாததினால்
ஏற்பட்ட ஒரு பசி. பிள்ளைகளை வாசிக்கலாமே ஒரு வசனத்தை. யோவான் 6ஆம் அதிகாரம், எரேமியா 4ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. எரேமியா 44:23. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதம் 24 வாசிங்க 23 தான் வாசிங்க. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே இந்நாளில் இருக்கிறபடி உங்களுக்கு நேரிட்டது என்றான். பாத்தீங்களா தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வசன குறைவினாலே, வசனத்துக்கு செவி சாய்க்காதனால ஏற்பட்ட ஒரு குறைவு. இன்றைய சமுதாய சூழலிலே பிள்ளைகள் இன்டர்நெட், முகநூல், செல்போன் போன்ற உலகத்தின் உல்லாச வாழ்வு போன்ற வலையில் சிக்கி குற்றுயிராய் கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். போஷாக்கான ஆகாரமாகிய ஞான பாலாகிய திருவசனத்தை அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். மேலும் திருவசனம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு பிள்ளைகள் என்ன சொன்னா கம்பல் பண்ணியாவது கூட்டு போகணுங்க. இது பெற்றோருடைய கடமை. கூட்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. வரமாட்டுக்கா கூட்டு போயிடணும். அப்படிதான் பிள்ளைகளை பாதுகாக்கப்படுவார், ஜீவன் பாதுகாக்கப்படும். வாசிக்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வசனம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பிள்ளைகளே, ஆகார குறைவினால் பிள்ளைகள் ஜீவனை இழந்து விடாதபடிக்கு, பசியினால் மூர்ச்சித்து விடாதபடிக்கு அவர்களை பிள்ளைகளை பழக்குவிப்பது, வேத வசனம் வாசிப்பதற்கும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை கவனித்து நடப்பதற்கும் பழக்குவிப்பது நம்முடைய கடமையா இருக்குது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய ஜீவன் காக்கப்படும்படியாக. ஆகாரமய அப்பம் கிடைக்க கூடாமல் போகிற நாட்கள் நெருக்கிக் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அப்படிப்பட்ட நாட்கள் வரும். இந்த வேத வசனத்தை ஜனங்கள் தேடி அலைவாங்க, கிடைக்காது. வாசிக்க பார்க்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். 11, 12. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாக்கிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாக்கிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்தும் திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே கிருபையாக தேவன் நமக்கு கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த ஞான பாலாகிய இந்த வேத புத்தகத்தை, ஞான பாலாகிய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நாம் தவறாமல் இருப்போம். அதை வாசிக்கும்படி அவர்களை நாம் முந்தி தள்ளுவோம். படிப்பதற்கு எவ்வளவு பிரஷர் கொடுப்போம். இந்த உலக பிரகாரமான படிப்புக்காக பிள்ளைகளை என்னெல்லாம் தொந்தரவு பண்றோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகள் ஜீவன் காக்கப்படும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மா காக்கப்படும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனமாகி ஞானப்பாலை கொடுப்பதற்கு நாம் தவறாமல் விழித்திருப்போம். இன்னும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனம் வாசிக்க பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பிள்ளைகள், இப்படிப்பட்ட வேத வசனத்தை, காலத்தால் அழிக்க முடியாத என்றென்று நிலைத்திருக்கிற ஜீவ அப்பமாகிய இந்த வேத வசனத்தை பிள்ளைகள் உட்கொள்ளும்படியாக, பிள்ளைகள் அதை கவனித்து நடக்கும்படியாக நாம் அவர்களுக்கு உணர்த்துவோம். ஒரு ஜீவன் காக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளே, நாட்டில் ஒரு கொடிய காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். உலகமெங்கும் ஜனங்கள், பெற்றோர்கள் அதிகமாக பிள்ளைகளை குறித்து அழுது புலம்புகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிப்போம். பிள்ளைகள் ஜீவன் காக்கப்பட வேண்டும், பகைஞர் மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். பிள்ளைகள் ரட்சிப்புக்காக அதிகமாக ஜெபிப்போம். அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய ஆசுவாதத்துக்காக ஜெபிக்கிறது நல்லதுதான், அது ஒன்றும் தப்புன்னா சொல்லல. ஆனா இந்த நாட்களிலே அதிகமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகும்படியாக நம் தேவ சமூகத்திலே அழுது ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டு என்ன செய்வார்? வாசிக்க பார்க்கலாம். ஏசி 54 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஏசி 54 13 வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஒருவேளை தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுக்கணுமான சகோதரிய சகோதரியே, பிள்ளைகளை குறித்தோ பேர பிள்ளைகளை குறித்தோ சொந்த பந்தத்தில் இருக்கிற சில பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக இந்த காரியங்களுக்கான ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இப்பொழுது கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளை மாற்றுவார். உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக மாறும். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தரால் உங்கள் பிள்ளைகள் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளருவார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8:18 வாசிங்க பார்க்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாட்டிலே எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக அழுது ஜெபிக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். முதலாவதாக தேசத்தின் சேமத்திற்காக நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, பிள்ளைகள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக ஜெபிக்கணும். ஒரு ஊழியரிடத்துல சில ஆலோசனை கேட்கும்படியாக வந்திருந்தார். என்னோட கொஞ்சம் வயசுல மூத்தவர். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் உதவி போதகராக இருக்கிறார். ஆவிக்குரிய சில ஆலோசனை கேட்பதற்கு இடத்துல வந்திருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். பிரதர், எங்க அப்பா, எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 6 பேரோ 7 பேரும், சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். நான் சிறுவனாக 10 வயசு இருக்கும் பொழுது நைட்ல பாத்ரூம் போறக்க எழுந்திருப்பேன். எங்க அப்பா வெளியே தான் படுத்திருப்பாங்க நார்கட்டில். நாங்க அப்ப வெளியே தான் போகணும், காட்டுக்கு தான் போகணும். வீட்டு பக்கத்திலே முன் பாத்ரூம் போறோம். வெளியே போறக்கா எழுந்திருப்பேன். நைட்ல விடிய காலம் 2 மணிக்கு எழுச்சி பார்த்தா எங்க அப்பா முழங்கால் போட்டு நார்கட்டில இருந்து இறங்கி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அழுது ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, அழுது ஜோம் பண்ணுவாங்க. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். எனக்குரிய ஒரு 1-2 வருடங்கள் கழித்து எங்க அப்பாட்ட ஒரு நாள், எங்க அப்பாட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும். எங்க அப்பாட்ட உட்காந்து பேசியிருந்தேன்ப்பா, நான் உங்களை ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நீ விடிய காலம் எழுஞ்சி கட்டில முழங்கால் போட்டு நேர் முழங்கால் நின்று கையை வைத்து அழுது ஜோம் பண்றியப்பா, எதுக்காப்பா ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப தகப்பனார் சொன்னாராம், மகனே, உனக்கும் உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்கு இயேசு பற்றி சொல்றதுக்கு நானும் உங்க அம்மாவும் இருக்கோம் ஐயா. ஆனா இன்னைக்கு இயேசு பற்றி தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சொந்த பந்தங்கள் நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல இருக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நீங்க ஊற்றுங்க, அந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்றியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அந்த ஊழியர் இடத்துல கண்ணீரோடு சொன்னார், என் தகப்பனாருடைய கண்ணீர் ஜெபம் என்னை ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறது, அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லி.
தேவப்பிள்ளைகளே, எனவே ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்முடைய தேவைகளுக்காக அழுது கொண்டிருப்பதை விட பிறருக்காக, தேசத்திற்காக, நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, ரட்சிப்புக்காக, தேவப்பிள்ளைகளே, சத்ருவினால் பாழாய் போகாதபடி காக்கப்படும், ஜீவன் காக்கப்பட, தேவப்பிள்ளைகளே ஜெபத்தில் உறுதியாய் திருத்தி நிற்க, விசுவாசத்தில் நினைத்து நிற்க நாம் அதிகமாக நாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் இந்த நாட்களில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். திறப்பின் வாயிலில் நின்று கண்ணீரோடு அழுது புலம்புகிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமத்தில் இருந்து எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வார். ஏதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி எழுதுவதை பார்க்கிறோம். பாழாய்ப்போன ஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவார். ஒருவேளை பிள்ளைகள் பாழாய் போய் இருக்கிறார்களா, கவலைப்படாதுங்க. குடும்பங்கள் பாழாய் போய் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தை அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் கரம் இறங்கி கிரியை செய்ய பார்க்க முடியும். நிச்சயமாக தேவன் கிரியை செய்வார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் மாம்சமான யாவருக்கு தேவன் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எரேமியா தீர்க்கன் மூலமா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்பார்கள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பேன். எட்டாத காரியமா இருக்கா, பெரிய காரியமா இருக்கா, கை மிஞ்சி போன காரியமா இருக்கா? தேவப்பிள்ளைகளே, எல்லாவற்றுக்காகவும் தேவ சமூகத்துல அழுது நாம் புலம்புவோம். தேவன் அந்த அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். அழுகையோடு நாம் போறோம், கம்பீரத்தோடு அறுப்போம், இந்த விசுவாசத்தோடு வாழுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரே சம்பவத்தை நான் முடிக்க போறேன். மதுரை பட்டணத்துல உசிலம்பட்டின்னு ஒரு பட்டணம், பக்கத்துல ஒரு கிராமம். அந்த அம்மா டீச்சர், அந்த ஐயா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். பிள்ளைகள் மொத்தம் 4 பேர் நினைக்கிறேன். ஒரு பையன் 3 பெண் பிள்ளைகள் நினைக்கிறேன். தகப்ப ஒரு குடிகாரன், முழு குடிகாரன். மகனும் குடிகாரனாக வளர்ந்தான். இறக்கமான சகோதரியே, ஒரு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி வாழ்றீங்களோ அதே வாழ்க்கையை பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். ஜெபிக்கிற பெற்றோர்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் இப்ப இல்லாட்டி ஒரு காலத்துல சொல்லுவாங்க, என் தாய் தகப்பனுடைய ஜெபம் என்னை மாற்றியது, என் தாய் தகப்பனுடைய வாழ்க்கை என்னை மாற்றியது சொல்வார்கள். நிச்சயமாக இப்போ ஒருவேளை உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா பின் நாட்கள்ல அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்து ஒரு வாழ்க்கை ஒரு கத்தரை அவள் கண்டுகொள்ளும் பொழுது சொல்லுவாங்க, என் பெற்றோருடைய ஜெபம் என்னை மாற்றியது. பாருங்க, அந்த தகப்பனார் குடிகாரன், மகன் குடிகாரன், கிராமம் 3 பெண் பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த ஒரு தாய் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இந்து குடும்பம், கிறிஸ்துவை அறியாத புறையாத குடும்பம். கண்ணீரோடு ஜெபிப்பாங்களாம். அது ஒரு பெண் குழந்தை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த பையன் தகப்பனார் அநேகவேளை வீட்டுக்கு வர்றதே கிடையாது. இரவிலே குடித்து விட்டு விடிய காலம் தான் வருவானா. 2 மணி 3 மணிக்கு தான் படுப்பானா. பெண் பார்க்க வர்றவங்க எல்லாம் ஊருக்குள்ள இறங்கி விசாரிக்கும் போது சொல்லிடுவாங்கன்னா, முழு குடி குடும்பம் அப்படின்ட்டு வாங்கலாம், குடிகார குடும்பம், நீங்க எடுக்காதீங்க அப்படிமாங்களாம். கிராமம் அல்லவா, அதனால மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பையன் விடிய காலம் வந்து படுக்கிறான். இந்த தாய் அப்படி படுக்கையிலே முழங்கால் போட்டு தூங்கிட்டான்னு நினைச்சு அழுகுறாங்க. அழுது ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே, அறியாத ஒரு குடும்பத்துல இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தனா ஏற்றுக்கொண்டேன். ஆனா என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் கணவர் இப்படி இருக்கிறாங்களே, என் 3 பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைய மாட்டேங்குதே. ஒன்று ஆண்டவர் இவனை ரட்சிங்க, அல்லது இவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே.
ஒன்றை இவனை ரட்சிங்க அல்லது இவனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்ணீர் அவன் அந்த கண்ணீர் துளிகள் அவன் மேல் விழுகிறது கவனிக்காம ஜெபம் பண்றாங்க. இவன் அற தூக்கத்துல இருக்கிறான், போதையும் தெளிஞ்சிருக்கு, கேட்டுட்டான். ஒன்று ரட்சிங்க அல்லது எடுத்துக்கிடுங்க. உன்னை எழுந்தவன் தாயுடைய கரத்தை பிடிச்சு சொன்னா, நீ தானமே என்ன பெற்ற, நீ தானே என்ன பெற்ற 10 மாசம் சுமந்து என்னை இப்ப சாவுக்கு ஒப்பு கொடுக்குறியே அப்படின்னு எழுந்து வெளியே போனவனே ஆண்டவர் சந்தித்தார். அந்த இரவு அவனை ஆண்டவர் சந்தித்தார். பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளையாக மாறினான். மதுரை பட்டத்திலே காவல்துறையை பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். எனவே தேவ ஜனமே, பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக தேவ சமூகத்தில் அழுது புலம்புவோம். தேசம் நன்மையை காணும், நம்முடைய குடும்பமும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக வாழலாம். முடிவிலே ஆண்டுடைய வருகையிலே குடும்பமாக நாம் காணப்படலாம். கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் ஐக்கியத்தையும் தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த கூடுகையில் பங்கு பெற்ற எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஒரு வேளை உங்களுக்கு தேவைகள், என்னென்ன தேவைகள் இருக்கிறோம், ஒரு வியாதியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள சில சூழ்நிலைகளாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்காக நீங்க தேவ சமூகத்துல உங்கள் இருதயத்தில் விண்ணப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா, இம்மட்டுமாய் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. எதற்காக அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட திட்டம் தீர்க்கமாக பேசுகிறீர் ஆண்டவர். இதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த கிருபையினாலே 100, 60, 30 பலன் கொடுக்க கத்த உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னா இருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கத்த சந்தித்து நடத்துவீராக. ஒருவேளை வியாதியோடு இருப்பார்களே ஆனால் இந்த மத்தியான பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் தலைமுள்ள திருக்கரம் உடைய பிள்ளைகள் மீது அமர்வதாக. இப்பொழுது எல்லா பலவீனங்களும் மறைவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா சுகவீனங்களும் மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்துடைய கிருவினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா சத்துடைய கிரிகளும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போவதாக. குடும்பங்களிலே தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் ஆளுகை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. என்னென்ன காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. நான் நிர்ணயித்தபடியே நடக்கும் என்று சொன்ன கர்த்தர், நீ நிர்ணயித்தபடி உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்க பண்ணுவீராக. காரியங்களை வாய்க்கப்படுகிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு எல்லா காரியங்களை எதிர்பார்த்து நன்மைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அப்படியே செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து இந்த ஐக்கிய மக்களாய் வளர்ந்து வருக அடியான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகை மற்றும் உடைய பிள்ளைகள் மக்களாய் நிலைத்திருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த ஐக்கியம் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாரிபா இந்த திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்வு வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.